கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 10:13வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். அதுல வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்குவதற்காக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்வது போக்கே உண்டாக்கினார். இங்கிலீஷ்ல பார்த்தா, யூ ஆர் டெம்ப்டட் இன் த சேம் வே all other human beings are God is faithful. He will not let you to be tempted any more that you can take. But when you are tempted, God will give you a way out. Then you will be able to deal with it. அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சொல்லுவோம், எனக்கு வீட்டில் தான் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பாடு, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை, நான் படுகிற பாடை இது உலகத்தில் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நமக்குள்ளாக சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு பிரச்சனை வரும்போது. ஆனா வசனம் என்ன சொல்லுன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், இது எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் உலகத்துல கொடுக்கிற ஒரு சோதனைகள் தான். சோதனை ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி போவதற்கு வழியை உருவாக்குகிறது. ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்கும்போது கூட அவங்களுக்கு என்னது, அந்த குறிப்பிட்ட நாள்ல எக்ஸாம்னு வைக்கிறாங்க. எதற்காக? அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போவதற்கு. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை. அந்த விசுவாசத்தை சோதிப்பதற்காக தான் ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கிறார். இவன் என்ன பற்றி கொள்ளுகிறானா, இல்லை இவாள் என்னை பற்றி கொள்ளுகிறாளா, இந்த பிரச்சனையில என்னை மட்டும் அவ நோக்கி பார்க்கிறாளா, இல்லை உலக மனுஷர்கள் தான் எட்டு உதவி வரான்னு உலக மனுஷர் நோக்கி பார்க்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் சோதனைகளை சில சமயங்களில் நமக்கு அனுமதிக்கிறார். அது ஒருவேளை வீட்டில் வரலாம், இல்லைனாக்கு நோயினால் வரலாம், இல்லை கடன் என்கிற பாரத்தினால் வரலாம், இல்லை பிள்ளைகள்னால வரலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு இந்த சோதனைகள் மனுஷனுக்கு வருது. அதான் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அந்த சோதனையிலிருந்து தப்பதற்கான வழியையும் கர்த்தர் உருவாக்கி வச்சிருப்பாரு. நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது அந்த சோதனையிலிருந்து நம்ம தப்பி செல்வதற்கான போக்கையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அந்த வழியை நமக்கு காட்டுவார். ஆகாரம் பாருங்க, அவன் முதல்ல பார்க்குறான், எங்கேயுமே தண்ணீரே இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை, சுற்றி சுற்றி பார்க்குறான். இனி அவ்வளோதான், என் பிள்ளை இனி நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நான் போக வேண்டியதான்னு கொஞ்சம் தூரத்தை தள்ளி நின்று அழுகிறான். அப்பந்தான் ஆண்டவர் திரும்பவும் அந்த தண்ணீர் துறவை காட்டுகிறார். அப்போ ஆண்டவரை நோக்கும் போது நமக்குடைய கண்கள் திறக்கப்படும், வழி உருவாகும், வழியை ஆண்டவர் காட்டுவார். நீங்களும் ஆண்டவரையே நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல சோதனையிலையோ பிரச்சனையிலையோ எதுலையாவது உள்ள நம்ம சிக்கி இருந்தாலும் கர்த்தர் நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தின்படி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.